ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விஷயமாக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. சென்ற வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் 1 சங்கீதம் 3 கடைசி பகுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார், கைக்கூடி வர செய்வார், அதை நன்மையாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ சென்ற வாரத்தில் நாம் 2 மனிதர்களை குறித்து வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். ஒன்று எலியேசர், இன்னொன்று யோசேப்பு. எலியேசருடைய காரியம் எப்படி வாய்த்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய ஜெபத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார். யோசேப்புடைய வாழ்க்கையில் காரியங்கள் எப்படி வாய்த்தது என்று பார்த்த பொழுது, அவனுடைய பொறுமை நிமித்தமாக. எலியேசருடைய வாழ்க்கையில் ஜெபம், ப்ரேயர். யோசேப்புடைய வாழ்க்கையில் பொறுமை, பேஷன்ஸ். அவனுடைய பொறுமை நிமித்தமாக அவன் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்னைக்கு எதை செய்யணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு, ஒரு சிலபஸ் மாதிரி அல்லது ஒரு ஷெட்யூல் மாதிரி கர்த்தர் வைத்திருந்தாரோ, அது எல்லாவற்றையும் அந்தந்த டைமில் கர்த்தர் குறித்த நேரத்தில் அதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரித்து கொள்வதற்கு அவன் பொறுமையாக இருந்தான். ஹல்லேலூயா. இந்தந்த நாளில், இந்த வருஷத்தில், இந்த வயதில், இந்த சூழ்நிலையில் யோசேப்புக்கு நான் இதை செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே கர்த்தர் திட்டம் பண்ணிட்டார். ஃபுல் ப்ளூ பிரிண்ட் அவருடைய கரத்தில் இருக்குது. இப்போது யோசேப்புக்கு தெரியாது எந்த வருஷத்தில் எந்த இடத்துல கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவன் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவாருன்னு யோசேப்புக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு செய்ததெல்லாம், அவன் கடந்து போன எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் பொறுமையாகவே இருந்தான். ஹல்லேலூயா. எங்கேயுமே அவன் அவசரப்படலை. யோசேப்பு எந்த இடத்துலையுமே தன்னை அவன் வருத்தி கொண்டதை நாம் பார்க்க முடியல. மற்றவர்கள் யோசேப்பை வருத்தினார்கள், மற்றவர்கள் யோசேப்பை துக்கப்படுத்தினார்கள், அவனை மனமடிவாகும்படி அவனை செய்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு எதிரிட்டு வந்த எல்லா காரியங்களுமே அவனுடைய மனதை உடைக்கக்கூடிய காரியம். அவன் திடமாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கான சூழ்நிலைகளுக்குள்ளே தான் யோசேப்பு கடந்து போனான். ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருந்தது? உறுதியாக இருந்தது. அந்த வில் உறுதியாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு எதை எந்த டைமில் தரணும்னு நினைச்சாரோ அதை சரியான நேரத்தில் அவன் அதை அழகாக முழுவதுமாக அவன் பெற்றுக்கொண்டான். யோசேப்புடைய வாழ்க்கை தெரிந்தவர்களுக்கு தெரியும், எல்லா நன்மைகளுமே யோசேப்புக்கு ஒரே நேரத்தில் நடக்கலை. அதற்காக பல ஆண்டுகள் அவன் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், மற்றவர்களினால உங்கள் மனம் அடிவாகக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உங்கள் கருத்தை பிடிச்சி சொல்லுங்கள், பொறுமையாக இருங்க. உங்களுக்கு உரியதெல்லாம் கரெக்டான டைமில் வரும். ஆமாம், சரியான டைமில் கர்த்தர் கொடுப்பார். பொறுமையாக இருங்க. நீங்கள் அவசரப்பட்டுட்டிங்கன்னா அந்த டைம் வரும்பொழுது கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் என்ன பண்ணிடுவோங்க? மிஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் வரும். ஹல்லேலூயா. அப்போ அந்த டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கும் பொழுது, அந்த புதிய எல்லைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகும் பொழுது நீங்கள் அதற்குள்ளே போகலாம். இல்லை அதற்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வருத்தி கொள்ளுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கென்று அந்த டைம் வரும்பொழுது, இதோ உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கான எல்லைகள் சுதந்திரி என்று சொல்லி கர்த்தர் அனுப்பும் பொழுது, அதற்குள்ளே செல்லுவதற்கு நம்முடைய சரீரத்தில் பலன் இல்லாமல் போயிடுச்சுன்னா, அதற்குரிய அந்த நாளை நாம் காணாமல் போய்விடுவோம் என்றால், கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போயிடுவோம். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார், ஒரு நாள் நமக்கு தீங்க அனுமதிக்கவும் மாட்டார். கர்த்தர் எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாக செய்கிற கர்த்தர். மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அதை தேவன் எப்படி மாற்றிடுவார்? நன்மையாக மாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு 2 பேரை அந்த செய்தியின் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்
அவனோட கூட இருந்தார். இங்கே தாவீது என்கிறதான கர்த்தருடைய தாசனை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனை குறித்து என்ன சொல்லப்படுகிறது? தாவீது நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான், அவன் பெருகினான் என்று பார்க்கிறோம். தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கை குறிக்கிறது, அவனுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது, அவனுடைய செல்வாக்கை குறிக்கிறது, அவனுடைய பெயர் பிரஸ்தாபத்தை குறிக்கிறது, அவனுடைய நன்மைகளை குறிக்கிறது. தாவீது என்று சொன்னால் அவனுக்குரிய எல்லாவற்றையும் அதை குறிக்கிறது. அப்பொழுது தாவீதுனுடைய எல்லா காரியங்களிலுமே கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்தார். அந்த பெருக்கம் எப்படி உண்டானதா? நாளுக்கு நாள். எப்படி உண்டானது? டே பை டே. ஒவ்வொரு நாளும் தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அந்த வசனத்தில் 2வது பகுதி சொல்லப்படுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு கட்டத்தில் தாவீதை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவா இருந்தான்னு சொல்லப்படுகிறது. தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு தெரியாதவங்கெல்லாம் என்ன சேவிக்கிறாங்க. தாவீது சொல்லுவார், எனக்கு அநேக ஜனங்கள் யாருன்னே தெரியாது, நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் அவர்கள் என்னை சேவிக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் தாவீதுடைய எல்லைக்கு அளவே கிடையாது. தாவீதுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஒரு எல்லையை அவன் வாழ்க்கையில் தந்தார். ஆனால் இந்த தாவீதுடைய எல்லை எவ்வளவு பெருசு இருந்தது தெரியுமா? எவ்வளவு பெரிய எல்லையிலிருந்து எந்த அளவுக்கான எல்லையில் கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். தாவீதுடைய எல்லை வார்த்தையினாலே விவரிக்க முடியாது. ஆனால் ஆரம்பத்தில் தாவீதுடைய எல்லை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது தாவீது மரணத்திற்கும் போதும், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். தாவீதுடைய எல்லை எவ்வளோ இருந்துச்சு? 1 அடி தான். இப்படி இருந்த 1 அடி தான் அவனுடைய ஃபினிஷிங் லைஃபுடைய எண்டுக்கும் தாவீதுக்கு இருந்த தூரம் எவ்வளவுனா 1 அடி தூரம் தான். அதை தாவீது எவ்வளோ நிச்சயமாக சொல்கிறாரு பாருங்க. மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன். அப்போ எந்த அளவுக்கு தாவீதுடைய லைஃப் நெருக்கப்பட்டிருந்தா, எனி டைம் ஹி மே டை, அப்படிதான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. எந்த நேரத்திலும் தாவீது மரித்து போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் தான் தாவீது ஓடிக்கொண்டிருந்தார். சவுல் அவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார். 1 அடி டிஸ்டன்ஸ்ல தான் அவன் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி இருந்த 1 அடி எல்லை தான் தாவீதுக்கு இருந்தது அவன் ஜீவன் முடிவதற்கு. ஆனால் அவனை குறித்து தான் நாம் வாசித்தோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 அடி தூரம் தான் வாழ்க்கையின் முடிவுக்கு இருந்தவனை கர்த்தர் எப்படி பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் விருத்தியாக செஞ்சுட்டார். ஹல்லேலூயா. இதை யார் ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இதனுடைய ஆசீர்வாதமும் இதனுடைய மேன்மையும் உங்களுக்கு புரியும். தாவீது நினைச்சான், 1 அடி தான் என் வாழ்க்கை முடிவதற்கு, அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், எந்த நேரத்திலும் நான் மரித்து போகலாம், என்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வரலாம் நினைச்சிட்டு இருந்தான். மேலிருந்து கர்த்தர் ஒருத்தர் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தார். தாவீது, உன் மேலே வச்சிருக்கிற பிளானு 1 அடியில் முடிகிற பிளானு கிடையாது. நீ நாளுக்கு நாள் விருத்தியாக வேண்டியவன். நீ சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றப்படக்கூடியவன். உன் நிமித்தம் என் ஜனத்தை நான் உன்னை வைத்து ஜனத்தை நான் நடத்த வேண்டும். உன் நிமித்தம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன்னுடைய சந்ததியிலே நான் வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாமே தாவீதுக்கு ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்தது. தாவீதுக்கு ஒரு காலத்தில் தெரிஞ்சதெல்லாம் 1 அடி தூரம் தான், எனக்கு 1 அடி தூரம்தான். ஆனால் கர்த்தர் அவன் நினைத்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை முடிக்கலை. தாம் நினைத்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை அவர் சிறப்பாக மாற்றினார். இன்றைக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை இவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய்.
ஹல்லேலூயா. அதற்கான காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் உங்க எல்லையை, உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்க ஊழியத்தை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியாக்கி அநேகருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொன்னா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளுவதே சந்தேகம், தன்னை காப்பாற்றிக் கொள்வதே முடியாத ஒரு காரியம். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஓடக்கூடிய ஒரு அவசியம் இருந்தது. ஆனால் நாள் ஒன்று வந்தது, பல லட்சக்கணக்கான ஜனங்கள், கணக்கில் அடங்காத ஜனங்களை தாவீது காப்பாற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை ஒரு அடி அளவில் தான் என்னுடைய எல்லையே ரொம்ப குறுகிய போயிருச்சு, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வருமானம் நெருக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சரீரத்தின் சுகம் நெருக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சிந்தையில் இருக்கிற சமாதானம் நெருக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு எல்லாமே ஒரு நெருக்கத்துக்குள்ள போறேன், என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு அடி தூரத்தில் தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது, எப்போ என்ன ஆகும் தெரியலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தாவீதின் தேவன் நான் உன்னுடைய தேவனா இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி பேசுகிறார் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை நாளுக்கு நாள் விருத்தியாகும்படியா கர்த்தர் விரும்புகிறார். இந்த கர்த்தர் நிச்சயமாக உங்க எல்லைகளை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். சவுல் ராஜா, தாவீது சவுலுடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய, சவுல் சொல்லுகிற வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மனிதனாக தான் அன்றைக்கு இருந்தான். ஆனால் தாவீது எப்படி நடந்தான்னா, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் சொல்லிட்டு 2வது வசனத்தை சொல்லியிருக்குது, அவன் புத்திமான் அல்ல, அவன் மகா புத்திமான். ஹல்லேலூயா. வைஸ் மேன். அவன் செய்கிறது எல்லாவற்றிலும் அவன் எப்படி நடந்துக்கிட்டான்? புத்திமானாய் நடந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை விருத்தி ஆகணும்னா, நம்முடைய ஆசீர்வாதம் பெருகணும்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். கர்த்தர் கொடுக்குற ஞானத்தின்படி நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. புத்திமானாய் வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விருத்தியாக்க முடியும். எவ்வளவு ஆசீர்வாதங்கள், நீதிமொழிகளில் அநேக வசனம் இருக்குது. ஒருத்தனுக்கு கணக்கில் அடங்காத ஐஸ்வர்யம் இருந்தும் அவன் புத்தி இல்லாதவனாய், புத்தியீனனாய் அவன் இருப்பானே என்றால் அவனுடைய எல்லா காரியமும் அவன் நஷ்டமாக்கிடுவான், எல்லாத்தையும் இழந்துடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புத்தி உள்ளவன் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ளுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை விருத்தி ஆவதற்கு, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? புத்திமானாய் நடக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களில் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். எப்படி நடந்தான்? புள்ளிமானா இல்லை, புத்திமானாய் நடந்தான். செய்கைகளிலெல்லாம் எப்படி நடந்தான்? ஆமாம், புத்திமானாய் நடந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஞானத்தோடு, அறிவோடு கூட யோசித்து நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் ஏனோ தானன்னு செய்யாதீங்க. நல்ல யோசனை செய்து நீங்கள் இந்த காரியத்தை செய்வதனால உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், என்ன பாதுகாப்பு இருக்கிறது, அதனால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றதை நீங்கள் யோசித்து நிதானித்து அறிந்து புத்தியாய் காரியத்தை செயல்படுத்துங்க. இந்த ஞானத்தை கொடுக்கிறவர் யார் கொடுப்பா? கர்த்தர் தான் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அதுதான் பிகினிங்க. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்தவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருடைய ஞானம், கர்த்தர் கொடுக்குற ஞானம் உங்கள் கூட இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகும், உங்கள் நன்மை பெருகும், உங்கள் வாழ்க்கை பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கூட இருக்கணும். அவர் கொடுக்குற ஞானத்தின்படி புத்திமானாய் நடக்கணும். சில காரியத்தில் தவறு செஞ்சுருப்போம், அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அதை
ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதிலிருந்து நம் பாடங்களை கற்றுக்கொண்டு நாம் அதற்கு பின்பு அதை நம்ம மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் மிகவும் மிகவும் ஆசீர்வாதமானது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் சொன்னாலே உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன? பணம். சொல்ல மாட்டீங்க, ஆனால் கண்ணில் தெரியுது. ஆசீர்வாதம் சொன்னாலே உடனே எல்லாருக்கும் எண்ணத்துக்கு என்ன வரும் தெரியுமா? கட்டுக்கட்டாக பணம், பீரோ ஃபுல்லாக பணம். ஆசீர்வாதனால உடனே அந்த எண்ணம் தான் போகுது. உங்களுக்கு தெரியுமா, ஆசீர்வாதம்னா பணம் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. ஞானம், கர்த்தர் கொடுக்குற ஞானம் ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்காக ஒவ்வொரு காரியங்களை செய்து முடிக்கிறாரே, அது ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரே, அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அது உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோட கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ கர்த்தருடைய ஞானத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரியணும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் புத்திமானாய் நீங்கள் நடக்கணும். தாவீது அப்படியே விருத்தி ஆயிடுச்சா நாளுக்கு நாள்? இல்லை. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், ஆகவே அவனுடைய எல்லைகள் எல்லாம் நாளுக்கு நாள் விருத்தியானது. கர்த்தர் அவன் கூட இருந்தாரு, அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அந்த ஞானத்தின்படி அவன் செயல்பட்டா, கர்த்தர் அதனால் அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லைகள் ரொம்ப குறுகினதாக இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையை வாழ முடியாது போல இருக்குது, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நெருக்கப்பட்டிருக்குது, இதுதான்ப்பா என் வாழ்க்கை, இதுக்கு மேலே நான் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தாவீது அப்படி தான் இருந்தார். ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. தாவீதை குறித்த தேவ திட்டம் மிக பெரியது. இங்கே அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை குறித்த திட்டம் கர்த்தர் பெரிய திட்டமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி வர்ற நாட்களில் இந்த செய்தியின்படி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க, நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு அடி தூரம். சரி, காரணம் என்ன? இப்படி தாவீதுடைய வாழ்க்கை விருத்தி ஆவதற்கு அவனிடத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், 42ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 42ஆம் சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்கே தாவீதுடைய வார்த்தையை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையில் தாவீதினுடைய உள்ளத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை தாவீது தன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இந்த 2 வசனத்தில் வாசித்த இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தாவீதுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் மேலே இருக்கிறதான அந்த அளவிட முடியாத ஒரு தாகம், தேவன் மேல் இருக்கிற ஒரு வாஞ்ச. மானானது நீரோடைகளை வாஞ்சித்த வெயில் நாட்களில் காடுகளில் வனாந்தரத்தில் அந்த மான்கள் வரும்பொழுது எங்கேயாவது நீர் ஓடை இருக்குமான்னு பார்த்து அதற்காக அது கத்துமா, வாஞ்சித்து அதை தேடி தேடி அதை கத்திக்கிட்டே அலையுமா. தாகத்தினால அது தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்குமா, எங்கேயாவது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் இருக்காதான்னு சொல்லி அந்த மானானது பயங்கரமாக தாகத்தில் கத்துமா. தூரத்தில் பார்க்கும் பொழுது நீரோட இருக்கிறது போல இருக்குமா, அதை பார்த்து கத்தி கொண்டு அந்த இடத்துக்கு ஓடும் பொழுது அது காணல் நீராக இருக்குமா, அது அந்த இடத்துல வெறுமையான வெட்டாந்தரையாக இருக்குமா. மறுபடியும் அந்த மானானது அந்த தாகத்தினால நீரோடையை தேடி தேடி அது எல்லா இடமும் சுற்றி பார்த்து பார்த்து அது கதறும். எங்கேயாவது தாகத்துக்கு அந்த நீரோடையை நான் பார்க்க மாட்டேனா, எனக்கு அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீர் கொஞ்சமாவது கிடைக்காதான்னு சொல்லி எல்லா இடமும் திரும்பி ஓடி ஓடி அது தன்னால் இயன்ற வரைக்கும் அது கத்திக்கிட்டு இருக்குமா.
அதற்கு இணையாக தான் தன்னை தாவீது ஒப்பிடுகிறார். அந்த நீரோடைக்கு இணையாக தான் தாவீது தேவனையும் தேவனுடைய சமூகத்தையும் சொல்லுகிறார். ஆண்டவரே, மான் எப்படி நீரோடையை வாஞ்சித்து அது கிடைக்காதா, அது வேணுமேன்னு கதறுதோ, அது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை, தாவீதுக்கு ஒரு பக்கம் சவுல் பின்தொடர்றான். தாவீது அநேக காரியத்தை இழந்து இருக்கிறாரு, தொடர்ந்து போராட்டம். அதன் மத்தியிலே தாவீது சொல்றது என்ன? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர்றதுனால கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் வர்றதுனால கர்த்தரை தேடுறதை நம்ம விட்டுறக்கூடாது. தாவீது அந்த நெருக்கத்தில் மத்தியில் இருந்தாலும் அவன் ஆண்டவரை நோக்கி அவன் கதறுகிறான். ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். தேவ பிரசனத்துக்காக அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அவன் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லி அவன் துடிக்கிறதை பார்க்கிறோம். 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அந்த துடிப்பு பாருங்க, எப்படி தாவீது எழுதுறாரு. அந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுந்த சூழ்நிலையில் அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் சொல்றாரு, முன்னே நான் எல்லா ஜனங்களோடு கூட ஆலயத்துக்கு போவேனே, ஆனா இப்போ எனக்கு அது இல்லையே. அதெல்லாம் நான் நினைக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் என்ன பண்ணுது? உருகுது. தேவனுடைய சமூகத்தில் போக முடியல நினைச்சு என் இருதயம் உருகுது. யோசித்து பாருங்க, நாம் எத்தனை முறை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதை அவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டு வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ பேர் வராமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. இப்போ இவங்க தேவ பிரசனத்தை, தேவ சமூகத்தை வாஞ்சிக்காமல் இருக்கிறதுனால கர்த்தர் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்க முடியும், விருத்தியாக்க முடியும்? யோசித்து பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரியம், தாவீது தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சித்தவன், தேவனுடைய சமூகத்தின் மேல ஆவலாய் ஓடினவன், அதற்காக கதறினவன், அதற்காக அழுதவன், அதற்காக துக்கித்தவன். இன்றைக்கு அநேகர் சர்வசாதாரணமாக கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுவிட்டு வேற காரியங்களுக்கும் வீடுகளிலும் சந்தோஷமாக அமர்ந்து கொண்டு உறங்கி கொண்டு அநேக டிவிகளை, அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இந்த நாளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் எப்படி அவருடைய வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்க முடியும்? எந்த மனிதன் ஒருவன் கர்த்தருடைய பிரசனத்திற்காக தேவன் மேல வாஞ்சாய் கதறுகிறானோ, எப்பொழுது ஆண்டவர் நிமித்தம் தேவாலயத்துக்கு நான் வருவேன் என்று சொல்லி யாருடைய இருதயம் துடிதுடிக்கிறதோ அதை தான் பரலோகம் பார்த்து அவர்களுடைய ஒரு அடி எல்லையை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியாக்கிடுவார். ஹல்லேலூயா. வீட்டில் சும்மா உக்காந்துட்டு கர்த்தருடைய ஆலயத்தையும் தேவ சமூகத்தையும் உதாசீனப்படுத்துறவங்களுடைய எல்லைகள் ஒரு நாளும் விரிவாகாது. அதே நேரத்தில் தேவ ஆலயத்துக்கு ஏன் வருகிறோம்? தாவீது சொல்றாரு இல்லையா, 2ஆம் வசனத்தில், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்போ தேவ ஆலயத்துக்கு தாவீது வரணும்னு ஏன் ஆசைப்பட்டார் தெரியுமா? தேவனை காணும்படியாக, தேவனோடு பேசும்படியாக, அந்த தேவ பிரசனத்தில் இருக்கும்படியாக தான் தேவ ஆலயத்துக்கு வர்றதுக்கு தாவீது என்ன பண்ணாரு? ஆசைப்பட்டாரு. இன்றைக்கு அநேக தேவாலயங்கள் உண்டு. உலகம் முழுவதும் சர்ச் இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபையில் அநேக ஜனங்கள் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருமே ஏன் போகிறாங்க? அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாரும் எதற்கு ஆலயத்துக்கு போகிறாங்க? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக போகிறாங்க. ஆனால் ஆலயத்துக்கு ஏன் வரணுமா? தேவன் மேல் இருக்கிற தாகத்தினால தான் வரணுமா? மானானது நீரோடைய தேடி ஏன் போகுதுன்னா, அந்த தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ளுவதற்கு. தண்ணீரின் மேல தாகம் இருந்ததுனால தான் நீர் ஓடையை தேடி, நீர் ஓடை இருக்கிற இடத்திற்கு மான் ஓடுகிறது. அப்போ தேவ ஆலயத்துக்கு ஒரு தேவ பிள்ளை வரான்னா யார் மேல தாகமா அவன் வரணும்? தேவன் மேல, தேவ பிரசனத்தின் மேல தாகமாய் ஓடி வந்து இந்த தேவ பிரசனத்தில் அவன் தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டால் மாத்திரம்தான் அவன் தேவாலயத்துக்கு வந்ததின் உண்மையான நோக்கம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறும். இதை தவிர
தேவ ஆலயத்திற்கு வேற எந்த நோக்கத்திற்காக யார் போனாலும் அது உண்மையான நோக்கம் அல்ல, அது வேதம் காண்பிக்கிறதான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்காக தேவாலயத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்கு தேவைன்னு தான் தேவாலயத்துக்கு வரணும். ஹல்லேலூயா. 2 காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் வேணும்னு ஆலயத்துக்கு வர்ற பெரும்பான்மையான கூட்டம் உண்டு. ஆனால் சிலர் உண்டு, ஆசீர்வாதம் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் வேணும்னு வர்ற கூட்டம் இருக்குது. நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு வரீங்களா, இல்லை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் எனக்கு வேணும்னு வரீங்களா? நீங்கள் சொல்ல வேணாம், உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். உங்கள் இருதயத்துக்கு தெரியும். சர்ச்சுக்கு வர்றதுனால எனக்கு சுகம் கிடைக்கும், என்னுடைய தேவை சந்திக்கப்படும், என் பிரச்சனை நீங்கன்னு வர்றீங்க. அது பிரதானமான நோக்கமாக இருக்கக்கூடாது, அது முதல் நோக்கமாக இருக்கக்கூடாது. தேவாலயத்துக்கு வருவது நீங்கள் கர்த்தர் வேணுன்றதுக்காக தான் வரணும். என் இயேசு எனக்கு வேணும். தாவீது அழகாக சொல்கிறாரு பாருங்க. இதில் சொல்லும் போது அவர் வேற ஏதாவது சொல்கிறாரா? நான் தேவாலயத்துக்கு வர்றதுனால எனக்கு இது கிடைக்கும்னு வரேன்னு சொல்கிறாரா? இல்லவே இல்லை. என் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது வந்து நிற்பேன், அதுதான் அவருடைய ஆசை. இன்னைக்கு தேவாலயத்தில் எத்தனை பேர் எதுக்காக போகிறாங்க தெரியுமா? சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, மற்றவர்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க, மற்றவங்களிடத்தில் ஒரு நட்பை உண்டாக்கி கொள்ளும்படியாக சர்ச்சுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு அநேக சபைகளில் பார்க்க முடியும், பெண்களை பார்க்க வாலிபர்கள் போகிறார்கள், வாலிபர்களை பார்க்க பெண்கள் வருகிறார்கள். இன்னைக்கு சர்ச்சை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய பல காரியங்கள் இன்றைக்கு பல சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. தேவ கோபம் பற்றி எரிந்ததுன்னா ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அழிச்சு போட்டுருவாரு. எதிர்காலமே இல்லாம போயிடும், டோட்டல் வாஷ் அவுட் ஆயிடும். தேவ ஆலயம் என்பது தேவன் மேல் தாகத்தோடு கூட ஓடி வரணுமே தவிர வேற தாகம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேற எந்த தாகமும் இருக்கக்கூடாது. தெளிவா சொல்கிறது வசனம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அதை தான் தாவீது சொல்றாரு. உங்களுக்கு இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் சர்ச்சுக்கு வருவது, தேவ ஆலயத்துக்கு வருவது தேவன் மேல வைத்த தாகத்தினாலே ஒரு வாரம் முழுவதும் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற அந்த தாகத்து நிமித்தம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து சீக்கிரமாக நீங்கள் ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்துக்கு ஓடோடி வர்றத பரலோகம் பார்த்ததுன்னா பரலோகம் சொல்லும், இவனுடைய ஒரு அடியை பல மடங்கு அதிகமாக்கு, இவன் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்னு சொல்லி பரலோகத்திலிருந்து உத்தரவு வரும். ஹல்லேலூயா. ஒரு அடி தூரத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுது போய் நிற்பேன்னு சொல்லி ஒருத்தன் வனாந்தரத்தில் கதறி அழுறானே, அவனை தானே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தாரு. அவனுடைய வாழ்க்கையை தானே கர்த்தர் பூரண ஆயுசுள்ளவனா மாத்தினாரு. ஹல்லேலூயா. தாவீது பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது சொன்னது என்ன? எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம், அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தவனை கர்த்தர் பரிபூர்ண ஆயுசு நாட்களை கொடுத்தாரு. அவன் வாழ்க்கை முழுவதும் அவன் எட்டாத உயரத்துக்கு கொண்டு போனார். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அழகாக அதில் எழுதியிருப்பார், மேன்மையாக உயர்த்தப்பட்டு. அதை படிக்க படிக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். தாவீதுடைய லைஃப்பை கர்த்தர் எப்படி பிளஸ் பண்ணார் என்று சொல்லி தாவீது தன்னை பற்றி கடைசி காலங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை அவ்வளோ அருமையாக இருக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நெருக்கப்பட்டிருக்குதா? உங்கள் வாழ்க்கை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தியாக்க வல்லவராக இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்குறது உங்ககிட்ட ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுங்க, தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. தேவ ஆலயத்துக்கு வருவது ஒரே ஒரு நோக்கமாக இருக்கட்டும், என் ஆண்டவர் எனக்கு வேணும், என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அதற்காக சர்ச்சுக்கு வரேன், அவ்வளவுதான். என் இயேசுவை நான் அதிகமாக நேசிக்கிறேன், என்னை வாழ வைக்கிற கர்த்தரை நான் விரும்புகிறேன், அதற்காக தான் நான் சர்ச்சுக்கு வரேன். இது ஒன்று மட்டும்தான் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நோக்கமா இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லை பல மடங்கு விரிவாக்குவார். ஹல்லேலூயா. யார் உங்களை வந்து கேட்டாலும், ஏன்பா சர்ச்சுக்கு போற, ஏமா சர்ச்சுக்கு போற, நீ சர்ச்சுக்கு போறதுக்கு ஏன் இவ்வளவு வைராக்கியம் காட்டுறேன்னு கேட்டா நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் எனக்கு வேணும், அவர் மேல வச்சிருக்கிற அன்பு எனக்கு அவ்வளவு பெருசா இருக்குது, அவர் மேல நான் தாகமா இருக்கிறேன், அவருடைய வீட்டில் போய் நான் நிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த எப்பொழுதுமே உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க. சர்ச்சுக்கு வர்றது கர்த்தர் மேல இருக்கிற அன்பின் நிமித்தமாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர ஃபார் நத்திங், வேற எந்த காரியத்திற்காகவும்
தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரக்கூடாது. இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாய் மாறினா போதும். உங்க வாழ்க்கையின் எல்லைகளை விரிவாக்குவது அது கர்த்தருடைய கருத்துல இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சர்ச்சுக்கு போனா ஏசப்பா இதை தருவார் அதை தருவார் அதெல்லாம் சொல்லாதங்க. சர்ச்சுக்கு போனோம், இது ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு, நம்முடைய அன்பை கர்த்தருக்கு காண்பிக்கணும். அதுக்காக தான்ப்பா நீ சர்ச்சுக்கு வரணும், அதுக்காக தான்ப்பா நம்ம சர்ச்சுக்கு போறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவரை நேசிக்கிறத காண்பிக்கிறதுக்காக, அவர் நமக்கு வேணுன்றதுக்காக சர்ச்சுக்கு போறோம். அப்போ சபையை அனாவசியமா கட்டடிக்கிறவங்கலாம் யாரு? நீங்களே யோசித்து நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லிக்குங்க. சர்ச் ஆலயத்தை அனாவசியமாக கட்டடிக்கிறது கேட்டால் ஈஸியாக ஒரு ரீசனை சொல்கிறது. எப்படி தான் மனசு வருதோ ஆண்டவரே, எப்படி தான் மனசு வருதோ. ஒரு இமைப்பொழுது கர்த்தர் உங்களை கைவிட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒரு இமைப்பொழுது கர்த்தர் அப்படி முகத்தை திருப்பிட்டாருன்னா வாழ்க்கையை கலங்கி போயிடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நோக்கி காதறி ஊழியனை நோக்கி கூப்பிட்டு ஒன்றும் நடக்காது. தயவு செய்து உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், ஜீவன் இருக்கிற வரைக்கும் எந்த காரியத்தை வேணுமானாலும் கர்த்தருக்காக விட்டு கொடுங்க, கர்த்தரை தேடுகிறதற்காக விட்டு கொடுங்க. ஆனால் எந்த காரியத்திற்காக ஆலயத்துக்கு வர்றதையும் கர்த்தரை தேடுகிறதையும் ஆண்டவரை மாத்திரம் என்ன பண்ணிடாதீங்க, தயவு செய்து விட்டு கொடுத்துடாதீங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன். அதனுடைய சிலருக்கு பல வருஷம் நீங்கள் விசுவாசிங்களாக இருக்கிறீங்க, ஆனால் கனி இல்லையே, ஆலயத்துக்கு வர்றதை பார்க்க முடியலையே. தொடர்ந்து ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து எத்தனை பேர் வரீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வரீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். வாரம் முழுதும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறாரு, வாரம் முழுதும் உங்கள் தேவைகளை சந்திக்கிறாரு. ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு 3 மணி நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியாமல் நீங்கள் பல காரணங்களை சொல்கிறீங்களே, அது கர்த்தருடைய பார்வையில் நீதியானதா? அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? ஒரு வாரம் முழுசும் கர்த்தர் உங்களை படுக்கையில் போட்டார்னா உங்கள் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, வெளியே போயிட்டு வரீங்களே, கர்த்தர் உங்களை பாதுகாக்காமல் திரும்பிட்டாருன்னா உங்கள் நிலைமை என்னன்னு யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் அதிலெல்லாம் உங்ககிட்ட அவர் வைராக்கியம் காட்டுறதில்லை. உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு, அந்த அன்பை அட்வான்டேஜாக எடுக்காதீங்க, அந்த அன்பை உதாசனப்படுத்தாதீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு எதற்காக வரணும்? ஆண்டவர் மேலே இருக்கிற தாகம். இந்த ஒரு வாரம் முழுசும் நமக்கு அது திங்கக்கிழமை ஆனோடனே நம்ம யோசிக்கணும், உண்மையாக தேவ பிள்ளை இந்த சர்ச் முடிஞ்சு வெளியே போகும்போது அவன் உள்ளம் துடிக்கும், மறுபடியும் எப்போ நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிருச்சே, மறுபடியும் இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வரணுமா, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அடுத்த ஆராதனையா? உண்மையாக தாகம் இருக்கணும், அந்த துடிப்பு வந்துடும் உள்ளத்தில். ஆனால் சிலர் எப்படி தெரியுமா இருக்காங்க, அப்பாடா முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் எதில் இருக்கிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இங்கே ஒருத்தரை குறித்து வாசிக்கிறோமே 42ஆம் சங்கீதத்தில், தாவீதை போல கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், ஆடு மேய்த்தவன் அரசனானான். என்னையும் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் இவன் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அவனுடைய வாழ்க்கையில் வந்த காரியம், அவன் செய்த காரியம்லாம் என்ன தெரியுமா? இதை பாருங்க. முதல்ல இவன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, இந்த இடத்துக்கு வருவதற்கு அவன் என்னென்னலாம் செய்தான், எந்தெந்த சூழ்நிலையில் அவன் எப்படி நடந்து கொண்டான், அதை தான் கர்த்தர் நமக்கு உதாரணமாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் 3ஆவதாக பார்த்த காரியம், தாவீதினுடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது. அவன் எத்தனை யுத்தங்களை செய்தானோ எல்லா யுத்தங்களையும் அவன் ஜெயித்தான். கடைசி வரையிலும் யுத்தத்துக்கு அவன் செல்கிறவனா இருந்தான். அவனுடைய ஜனங்கள் தான் சொல்லுவாங்க, ராஜாவே உமக்கு வயதாகி விட்டது, நீர் உத்தரவு மாத்திரம் சொல்லுங்க, உங்கள் ஆலோசனை மாத்திரம் போதும், நாங்கள் போய் யுத்தம் பண்ணுறோம், நீங்கள் அரண்மனையில் இருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தாவீதுடைய அந்த ஆர்வம் தாக்கம் எது வரைக்கும் போச்சு தெரியுமா? ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அது என்னுடைய நகரத்துக்கு வரணும். அந்த தாகம் நாளுக்கு நாள் தாவீதுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதை தாவீதுடைய லைஃப்பில் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையின் மேலே எவ்வளோ தாகமாக இருக்கிறீங்க. இந்த பைபிளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுக்கிறவங்க எத்தனை பேருன்னு எனக்கு இங்கே தெரியாது. உங்களுக்காக நான் வருத்தப்படுறேன், உங்களுக்காக நான் வேதனைப்படுறேன். பரலோகம் இதெல்லாம் பார்க்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சண்டே டு சண்டே பைபிளை சர்ச்சுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போய் வச்சுட்டு போகிறீங்களே. ஆவியானவர் உங்ககிட்ட திட்டவட்டமாக பேசுகிறாரு, பைபிளை தொடுறதில்லை. கடமைக்காக ஆலயத்துக்கு வர்ற அனுபவம்,
வெறும் வாக்கு தத்தத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழ்ந்துடலான்னு நினைக்கிற ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கை. தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். பைபிளை கடமைக்காக பயத்துக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு உண்மையாலே ஆண்டவர் மேலே தாகம் இருந்தால் உங்களுக்குள்ள அந்த ஆவியானவருடைய தூண்டுதல் வேதத்தை எடுத்து படிக்க சொல்லும். வேதத்தை எடுத்து யாருமே சொல்லாமல் நீங்கள் எடுத்து வாசிப்பீங்க. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மேலே உங்களுடைய தாகம் எப்படி இருக்குது. அதை பொறுத்து தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் எல்லை விரிவாக்குவார். தாவீதுடைய எல்லை விரிவானது. ஓரடி எல்லையை கர்த்தர் பல மடங்கு விரிவாக்கினார். காரணம், அவன் தேவ சமூகத்தை அவன் நாடினான். காட்ஸ் பிரசன்ஸ். முதலாவது எலியேசர் உடைய வாழ்க்கையில் ப்ரேயர் இருந்தது. யோசேப்புடைய வாழ்க்கையில் பேஷன்ஸ் இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் பிரசன்ஸ். ரெண்டாவது பிரைஸ். ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு அனுபவம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருக்கும். எல்லா காலங்களிலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான். அது எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் சரி, மரணமே ஆனாலும் சரி, இழப்பே ஆனாலும் சரி, நான் கர்த்தரை விடவே மாட்டேன். அவரை நான் துதிச்சுட்டே இருப்பேன். ஆகவே தாவீதுடைய வாழ்க்கையில் தேவ பிரசனம், பிரசன்ஸ் அண்ட் பிரைஸ் அவனுடைய எல்லையை விரிவாக்கினது. அவன் காரியங்களை வாய்க்க செய்தது. கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள் கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கர்த்தர் கைகூடி வர செய்வார். ஹல்லேலூயா. அது எந்த முயற்சிகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை உங்களுக்கு கைகூடி வர செய்வார். நெகேமியாவை குறித்து இங்கே பார்க்கிறோம். எருசலேமின் அலங்கத்தை கட்டும்படியாக அவனுக்குள்ளே ஒரு ஏவுதல் உண்டாகுகிறது. அதை குறித்த பாரம் உண்டாகிறது. உடனே நெகேமியா அதற்கான காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ராஜாவினிடத்தில் போய் அதற்கான பெர்மிஷனை கேட்கிறாரு. ராஜாவிடத்தில் பெர்மிஷன் கேட்கும்போது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, இந்த ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் அங்கே பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாரு. அங்க ராஜா அனுப்புகிறார். அவனுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கும்படி லெட்டர் எழுதி அந்த ராஜா அவனை அனுப்புகிறார். நெகேமியா எருசலேமுக்கு வராரு. அங்கே போய் பழுது அடைந்திருக்கிற எரிந்து போயிருக்கிற அலங்கத்தை பார்க்குறாரு. அதற்கு பின்பு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த கூட்டத்தை வைத்து அந்த அலங்கத்தை கட்டும்படியான முயற்சிகளை எடுக்கிறார். உடனே அது எல்லாம் கைகூடி வந்ததா என்று சொன்னால் இல்லவே இல்லை. நல்லா கவனிங்க. நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதியில் நாம் இருக்கிறோம். நெகேமியா ஒரு காரியத்தை செய்யும்படியாக முயற்சி எடுக்கிறார். நான்காவதாக சொல்கிற காரியம் பிரிசவரன்ஸ், விடாமுயற்சி. விடாமுயற்சி தான் கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணும். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் விடாமுயற்சி, பெர்சேவியரன்ஸ் இருந்தபடினாலே அவன் எடுத்த காரியத்தை அவன் செய்து முடிக்க முடிந்தது. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். முதல்ல நெகேமியா நினைச்சதை தானா செய்ய முடியாது. அங்கே ராஜாவின் இடத்துலேருந்து அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கணும். ராஜா அவனுக்கு லீவு கொடுத்து அனுப்பணும். அவர் ராஜா கிட்ட கேட்குறாரு. அங்கே கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். 19-20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 19-20. ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக, எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் போதும்.
இங்கே பார்க்குறோம், இந்த வேலையை ஆரம்பித்த உடனே அவன் நெகேமியாவை அங்கே வந்து யாரும் உற்சாகப்படுத்தலை. அங்கே சிலர் அந்த வேலையை நெகேமியா செய்யக்கூடாதபடிக்கு அதை தடுத்து போடும்படியாக சில காரியத்தை செய்கிறாங்க. சன்பலாத், தொபியா, கேஷம் என்கிற அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, நெகேமியாவையும் நெகேமியாவோடு கூட இந்த வேலையும் செய்தவர்களை பரியாசம் பண்ணுறாங்க, அவங்களை நிந்திக்கிறாங்க. இந்த காரியம் அவங்க செய்யக்கூடாதபடிக்கு ராஜாவின் இடத்துல கலகம் ஊட்டுறாங்க. இந்த கலகம் ஊட்டுற கும்பல் இருக்குது பாருங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அது செய்யலைன்னா அது வாழ்க்கை வந்து முடியாது, அன்னைக்கு தூங்கவே முடியாது. கலகமூட்டியே வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிற கும்பல் இன்னைக்கு இல்லை, நெகேமியாவின் காலத்திலே இருந்தது. என்றைக்கு இருந்தது? ஆமாம், ஒருத்தன் நல்லா ஆயிடக்கூடாது, ஒருத்தன் செய்கிற காரியம் நடந்து ஏறிடக்கூடாது, அதை கெடுக்கிறதுக்கு பின்னாடி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். கூட வேலை பார்க்கறதுக்கு இருக்காது, பின்னாடி குழி தோல்ற ஆள், அதை கெடுக்கிறதுக்கான கலகமூட்டிகள் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்தும் இருக்கும் தெரியாமலையும் கலகமூட்டும். ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, கர்த்தர் கலகமூட்டுறவங்கள கலங்க பண்ணுவார். அல்லேலூயா, எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சி கலகம் ஊட்டுறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள்? கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் கலக்கி விட்டுருவார். அவ்வளோதான், அது வாழ்க்கை தெளிவில்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் எங்கே ஏன் தெரியுமா கலகம் ஊட்டுறாங்க? தான் வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. இப்போ தான் வாழ்க்கையை கலங்கி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய வாழ்க்கையை பல பிரச்சனை சிக்கிக்கிட்டு இருந்தா அடுத்தவனை குறித்து அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் என்ன பண்ணாது? வராது. தன்னுடைய காரியத்தை யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது பாருங்க. அப்போ இங்கே நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, நான் வசனத்தை தான் வாசிக்கிறேன். என்ன போட்டிருக்குது? எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். ஆனால் கலகம் பண்ணதே இவன் தான். ராஜாவுக்கு விரோதமாக லெட்டர் போட்டான். அங்கே லெட்டர் போட்டோன்னா ராஜா வந்து இவங்களை செய்கிறத தடுத்துருவார்னு நினச்சான். ஆனால் நெகேமியா எல்லா காரியத்திலுமே அவன் ஜெபத்தோடு கூட காரியத்தை பின்தொடர்ந்தான். எதற்காக இந்த காரியத்தெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நெகேமியா 52 நாட்களில் அலங்காரம் கட்டுனது சாதா விஷயம் கிடையாது. அதில் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன சவாலை சந்தித்தார் தெரியுமா? கூடையே இருந்து குழி பறிச்சவன் நிறையா பேர், கூடையே இருப்பான், பேரை கெடுத்துக்கிட்டே இருப்பான், கூடையே இருப்பான், லெட்டர் போட்டு ஆளை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அடுத்த வசனத்தை காட்டுறேன் பாருங்க. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. இவன் அலங்கம் கட்டினா அவனுக்கு ஏன் கோபம்? உங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏன் கோபம் வரணுமா? வரக்கூடாதுல்ல. இங்கே அதுதானே போட்டிருக்குது. இவன் அலங்கத்தை கட்டுறதுனால இதை பார்க்குற சன்பலாத்துக்கு என்ன ஆயிடுச்சு? கோவிச்சுக்கிட்டாராம். கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி ஒரு கூட்டத்தை அவன் திரட்டுறான் இவங்களுக்கு எதிராக செய்துட்டு 2வது வசனத்தில் அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். எவ்வளவு மைண்டை கொலாப்ஸ் பண்ணுறான் பாருங்க. அவன் செஞ்சால் மட்டும்தான் நடந்துருவா போது, ஒரு நரி ஏறி போனால் எல்லாம் விழப்போகுது, பெருசாக செய்ய வந்துட்டானுங்க இவனுங்க. அல்லேலூயா. யாருக்கு விரோதமாக நடந்ததெல்லாம் 52 நாளில் அலங்கத்தை கட்டி முடித்த நெகேமியா சந்தித்த சவால். மைண்டை அப்செட் பண்ணுறான் பாருங்க. மைண்ட் கேம் ஆடுறாங்க. அவன்கிட்ட சொல்கிறான், இவன் கட்டினா என்ன, ஒரு நரி ஏறி போனால் விழுந்துடும். ஒருத்தன் பேசணுன்னா கூட இன்னொருத்தன் சேர்ந்து அவனுக்கு விரோதமாக சேர்ந்து பேசுகிறாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதபடிக்கு மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா? சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகளில் நீங்கள் விடாமுயற்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. பெர்சியவரன்ஸ் ரொம்ப அவசியம். உடனே நெகேமியா, ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டான், சன்பலாத் இப்படி பண்ணிட்டான், தொபியா என்ன சொல்லிட்டான், அங்கே கேஷம் இப்படி பண்ணுறான், எங்கள் மனசை கெடுத்துட்டான், வேணாம் இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு எதுக்கு வம்பு, நான் அரண்மனைக்கா போகிறேன், என் ராஜாவுக்கு நான் வேலை செஞ்சால் போதும், இதுக்காக நான் போயிருந்தானா 52 நாளில் அலங்கத்தை என்ன பண்ணியிருக்க முடியாது?
கட்டி இருக்க முடியாது. சாதா விஷயம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகளை அவன் சந்தித்தும் அவன் செய்யணும்னு வந்த காரியத்தில் ஒரு நாளும் மனம் மாறல. ஐ வில் டூ தட், அவ்வளவுதான், செய்து முடிப்பன்ற அந்த வைராக்கியமும் விடாமுயற்சியும் இருந்ததுனால தான் அது செய்ய முடிந்ததை தவிர பாதியில் எங்கேயுமே யார் நிமித்தமாக எந்த சூழ்நிலையிலோ அவன் திரும்பி போகவே இல்லை, தன் சிந்தையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. இன்னும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இப்போ பின்னாடி இருந்து கலகம் பண்ணான், பின்னாடி இருந்து ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருந்தான். அடுத்தது காது கேட்கும்படியாக பேசி அவங்க மனசை டிஸ்டர்ப் பண்ணான். அதுக்கப்புறம் ஜனங்களை சேர்த்தான், அவங்க கூட சேராதபடிக்கு ஜனங்களை பிரித்தார்கள். இப்போ என்ன பண்றான், கடைசியா அவங்க செய்கிற அந்த அலங்கத்தை கட்டக்கூடாதுன்றதுக்காக எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். எப்படிடா நீ கட்டிடுவேன், உன்னை எப்படி கட்ட விட்டுருவேன், அதை நானும் பார்த்துறேன்னு சொல்லி இவங்க இவ்வளோ போராடுறாங்க. 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றாங்க பாருங்க. முதல்ல பின்பாக பேசினாங்க, அடுத்தது காதுபட பேசினாங்க, அதுக்கு அடுத்தது ஜனங்களை கூட்டி சேர்த்தானுங்க. இப்போ கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, நெகேமியாவை போட்டு தள்ளனா முடிஞ்சு போச்சு, நெகேமியாவை காலி பண்ணிட்டா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிதான் என்ன பண்ணுறாங்க, தந்திரமாய் நெகேமியாவை கூப்பிடுறாங்க, வா பேசலாம், நம்ம பேசி இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரலான்னு கூப்பிடுறான். ஆனால் நெகேமியாவுக்கு கர்த்தர் உணர்த்துறாரு, நீ போகாத, உன்னை கொலை செய்யணுன்றதுக்காக அவன் திட்டம் பண்ணுறான். அதனால தான் நெகேமியா அழகாக சொல்கிறாரு பாருங்க, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இதுதான் புத்திமானா நடக்கிறது. 3ஆவது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் இந்த வேலையை விட்டு உங்களிடத்துக்கு வருகிறதுனால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொன்னேன். இதுதான் நெகேமியா புத்திமானாய் நடக்கக்கூடிய காரியம். அவன் கூப்பிட்டான்னு சொல்லி போயிடல, இவன் சொல்கிறான் நான் இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறேன். அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறான்னு இவனுக்கு தெரியுது. கர்த்தருடைய தாசனாக இருக்கிறனால இவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், நான் போகலன்னு சொல்லி ஆட்களுக்கிட்ட சொல்லி அனுப்பிடுறான், அந்த வேலையை விட்டு என்னால் வர முடியாதுன்னு. வாசிங்க அதே 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். என்ன பண்ணுறாங்க, இப்போது பயமுறுத்துறான், செஞ்சிடக்கூடாது. இவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நெகேமியாவுடைய விருப்பம் நிறைவேறக்கூடாது, நெகேமியாவுடைய முயற்சி நடந்தேறக்கூடாது. இதற்காக பல காரியங்களை சுற்றி செய்கிறாங்க, பல கட்டங்களில் செய்கிறாங்க, பல நாட்களில் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. நடந்த சம்பவம் என்ன, அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்தார்கள். பாருங்க, இப்போ ஆளை செட் பண்ணுறான். இவ்வளவு காரியம், இதனால தான் இத்தனை வசனங்களை நான் சுருக்கமாக காட்டுறேன். இது எல்லாம் நடந்தாலும் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்தில், அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாரைய புறஜாதியார் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய். இப்போ அவனுக்கு பார்க்குறான், என்னடா இவ்வளவு பண்ணோம், நம்ம நினச்சது ஒன்றுமே நடக்கலை, அவன் நினச்சது தான் நடந்தது. அவங்க சொல்கிறாங்க, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற காரியத்தில் பல பிரச்சனை வரும், பல மனிதர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக எழும்புவாங்க, உங்களுக்கு பின்பாக உங்கள் வாழ்க்கையை கெடுக்க, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்க, உங்கள் வளர்ச்சியை கெடுக்க பல காரியங்களை பல விதங்களில் செய்வாங்க. உங்களுக்கு விரோதமாக ஆட்களை கூட்டி சேர்ப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு அவப்பெயர் உண்டாக்கும்படியாக, உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும்படியாக சில ஆட்கள் இடத்துல உங்களை பற்றி கெட்ட காரியங்களை சொல்லி, இல்லாத காரியங்களை சொல்லி உங்கள் மேலே வெறுப்பு வரும்படியாக சில ஆட்களை உங்களுக்கு எதிராகவே பிரிப்பாங்க. இதெல்லாம் நெகேமியாவுக்கு அகேன்ஸ்டாக நடந்தது. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது, 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எப்படி ஐயா கட்டி முடிக்கப்பட்டது? நெகேமியாவுடைய விடாமுயற்சி. ஹல்லேலூயா. பெர்சிவரன்ஸ்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்களா, அதை முடிகிற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. அது கர்த்தருடைய துணையோடு கூட அதை ஃபினிஷ் பண்ணணும். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் முடிப்பதற்கு கர்த்தர் கூட இருப்பார். நெகேமியா அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார் இல்லை, அடுத்தடுத்து என்ன செய்யணுன்றதை நெகேமியா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். தன்னுடைய ஆட்கள் இடத்துல சொன்னார், ஒரு கரத்தில் ஆயுதங்களை பிடித்து கொள்ளுங்க, ஒரு கரத்தில் வேலை செய்யுங்க. ஒவ்வொரு டைம்லையும் நெகேமியா போய் சோர்ந்து போய் உட்காந்துட்டு இல்லை, நான் போய் என்னால் முடியாதுன்னு போய் ஒளிஞ்சிக்கிறல. நெகேமியா போய் இது கைவிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலை. நெகேமியா வந்த காரியம் செய்து முடிக்கிற வரைக்கும் நெகேமியா கர்த்தரையும் விடலை, அவன் செய்கிற வேலையும் விடலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எடுக்கிற எந்த காரியங்களுமா இருந்தாலும் அதில் பல தடைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப அவசியம். நீங்கள் செய்கிற காரியங்களையும் விடக்கூடாது, கர்த்தரையும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு காரியத்தோடு கூட நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அதை நிச்சயமாகவே கைகூடி வர செய்வார். உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களும் யாரெல்லாம் நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களும் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. சுற்றி இருக்கிற புறஜாதியர்கள் கண்டு எல்லாம் சொல்லுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் கைகூடி வந்தது. ஹல்லேலூயா. யாராவது சொன்னாங்களா நெகேமியாவினால கைகூடி வந்ததுன்னு? எல்லாரும் என்ன சொன்னாங்க? கர்த்தரால் கைகூடி வந்தது. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தர் கூட இருப்பார். நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா you cannot see anything. நீங்கள் எஃபர்ட் எடுக்கலைன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். ஆண்டவரே கதவை திறக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் முயற்சி எடுக்கணும். நெகேமியா ஏதோ ஒரு இடத்துல அரண்மனையில் உட்காந்துட்டு அலங்கம் கட்டப்படணும்னு நினச்சா கட்டப்பட்டிருக்குமா? கட்டப்பட்டிருக்காது. அலங்கம் கட்டப்படணும்னு போனாரு. நெகேமியா அந்த இடத்த சுற்றி பார்த்து அதை எப்படி கட்டணும்னு பிளான் பண்ணலன்னு நடந்திருக்குமா? நடந்திருக்காது. நெகேமியா ஆட்களை திரட்டி அதற்கான வேலைகளை அவர் ஆரம்பிக்கலைன்னா அந்த அலங்கம் கட்டப்பட்டிருக்குமா? கட்டப்பட்டிருக்க முடியாது. பல கட்டங்களில் பல போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் வந்தது. அதில் சோர்ந்து போயிருந்தா, அதில் அந்த வேலையை விட்டு இருந்தா அந்த காரியம் 52 நாட்களில் நடந்திருக்குமா? நடந்திருக்காது. எல்லாவற்றிலும் நெகேமியா முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்தார். எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தோல்வி வந்தாலும் விடாமுயற்சியில் இருந்ததுனால தான் கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. ஆகவே நீங்க மற்ற காரியங்களை, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு விடாமுயற்சி இருக்கணும். ஆமென். இன்னைக்கு 2 பேரை பார்த்தோம். யார் யார்? தாவீது கர்த்தருடைய பிரசன்னத்தை, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சமூகத்தை அவன் தாகமாய் அவன் தேடினான். அதனால அவனுடைய காரியம் எல்லாம் வாய்த்தது. அவனுடைய காரியத்தில் அவன் ஜெயம் எடுத்தான். இரண்டாவதாக நெகேமியாவுடைய விடாமுயற்சினால காரியம் கைகூடி வந்தது. பிரசன்ஸ் அண்ட் பெர்சிவரன்ஸ், 2 காரியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் வேதத்தில் ஏன் இவர்களை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறாரு? அழகாக ஆண்டவர் நெகேமியாவை பற்றி எழுதி முடிச்சுட்டு இருக்கிறான்ல. நெகேமியா அலங்கத்தை கட்ட போனான், 52 நாட்களுக்குள்ளாக அலங்கத்தை கட்டி முடித்தான். ஒரே வசனத்தில் அதை எழுதி முடித்திருக்க முடியும் ஆவியானவரால். ஆனால் ஆவியானவர் வேதத்தில் எல்லா காரியங்களும் விவரமாய் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்னா அதிலிருந்து நீங்களும் நானும் சத்தியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எவ்வளவு காரியத்தை ஆவியானவர் வேதத்தில் அழகாக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா சொல்லுவார், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ. அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்கணும். நான் எடுத்த காரியத்தை முடிக்காம போக மாட்டேன். என்னை போன்ற மனிதன் பிரச்சனைனால ஓடி ஒளிந்துருவானா? என்னை போன்ற மனிதன் சவாலை கண்டு பயந்து விடுவானா? என்னை போன்ற மனிதன் இழப்பைகளை கண்டு விலகி போய் விடுவானா? இல்லை, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி நீங்க வைராக்கியமாய் விடாமுயற்சியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.